ஒரு கிளாஸோட ஸ்ட்ரென்த் 5 இருக்கலாம். அதுக்கு அடுத்த பாசிபிள் வேல்யூ 6 தான். ஒரு கிளாஸோட ஸ்ட்ரென்த் 5.5 இருக்க முடியுமா அப்படின்னா which of the following charge values is not possible அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிற டாபிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில முக்கியமான டேர்ம்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மேட்டர். தமிழில் வந்து பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மேட்டர்னா என்ன அப்படின்னா இது நம்ம லோயர் கிளாஸஸில் படித்தது தான். ஸோ எனி திங் விச் ஹேஸ் மாஸ் அண்ட் இஸ் ஆக்குபை சம் ஸ்பேஸ் அப்படின்னா அதை வந்து நம்ம மேட்டர்னு சொல்லுவோம். எந்த ஒரு பொருளும் அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு, அது இருக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதெல்லாம் வந்து மேட்டர் அப்படிங்கிறதுக்கு நான் சில எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்ஸ், பிளானட்ஸு, ஒரு டேபிள், சேர், எந்த ஒரு பொருளை நம்ம கண்ணுக்கு தெரிகிற எந்த ஒரு பொருளை வேணாலும் அல்லது கண்ணுக்கு தெரியாது. அதனால தான் அந்த டேபிளே நான் அப்படி கொடுத்துருக்கேன். ரொம்ப பெரிய ஆப்ஜெக்ட்ஸ், ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப சின்னது, மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்டில் இருக்கக்கூடியது. ஸோ ஒரு ஆட்டமுக்கு மாஸ் இருக்கு, டேபிளுக்கும் மாஸ் இருக்கு, ஸ்டார்ஸுக்கும் மாஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மேட்டர்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் மாஸ் இருக்கு, இது இருக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. ஸோ இது வந்து ஒரு இடத்த இதால ஆக்குப்பை பண்ணிக்க முடியும் எல்லாத்தாலையும். இப்போ எதெல்லாம் மேட்டர் இல்லை அப்படின்னா லைட், ஹீட்டு, சவுண்டு, இதெல்லாம் வந்து மேட்டர் இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் மாஸ் கிடையாது, இதுக்குன்னு வந்து எந்த ஸ்பேஸும் தேவைப்படாது. சரி, ஓகே. வாட் இஸ் மேட்டர் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்கறது வாட் இஸ் எலமெண்ட்ரி ஆர் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல். எதையெல்லாம் நம்ம ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பார்ட்டிகளை நீங்கள் உடைச்சிக்கிட்டே போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக் பீஸ், அதை நீங்கள் வந்து உடைச்சிக்கிட்டே போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது கடைசியா உடைக்கவே முடியாத ஒரு சின்ன பீஸா வந்து நிற்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்னு சொல்லலாம். அப்போ ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்னா ஃபர்தரா அதை உங்களால் என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது, அதுக்குள்ள ஒன்றும் இல்லை, அதுதான் கடைசி. சரி, அப்போ எதெல்லாம் எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ், குவார்க்ஸ், ஃபோட்டான்ஸ், இதெல்லாம் வந்து எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். எதெல்லாம் வந்து எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் இல்லை அப்படின்னா ஆட்டம், புரோட்டான், நியூட்ரான். இதெல்லாம் உங்களுக்கு சிலருக்கு இது குழப்பமா இருக்கலாம். புரோட்டான், நியூட்ரான்லாம் நம்ம ஃபண்டமெண்டல்னு படிச்சிருக்கோமே லோயர் கிளாஸஸ்ல அப்படின்னா ஆமா, நீங்க டால்டனோட தியரியில பாத்தீங்க அப்படின்னா அப்படி வந்திருக்கும். டால்டன் என்ன சொல்லியிருப்பாரு, ஒரு பொருளை உடைச்சுக்கிட்டே போனீங்கன்னா உடைக்க முடியாதபடி கடைசியா இருக்கக்கூடிய அந்த பொருள் தான் ஆட்டம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். பட் ஆட்டம் உடைச்சு அதுக்குள்ள புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்குங்கிறது அதுக்கப்புறம் தெரியும். ஸோ ஆட்டம் ஒரு எலமெண்டரி பார்ட்டிகல் இல்லை. ஆனா புரோட்டான், நியூட்ரான் வந்து ஃபைனலா அப்படின்னா இல்லை. புரோட்டானையும் நியூட்ரானையும் உடைச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா குவார்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த குவார்க்னா என்ன, லெப்டான்ஸ்னா என்ன, எலக்ட்ரான் வந்து ஒரு லெப்டான். இந்த மாதிரியான பார்ட்டிகல்ஸை பத்தி, மீசான்ஸ், இது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம இந்த 12th அதுக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக்ஸ்ல நம்ம தெளிவா படிக்கலாம். இப்போ நம்ம இந்த சார்ஜுங்கிற டாபிக் உள்ளேயே போகலாம். சரிங்களா? ரைட். அப்போ ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் அப்படின்னா எதை ஃபர்தரா உங்களால டிவைட் பண்ண முடியாதோ அது ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல். அப்போ புரோட்டானும் நியூட்ரானும் ஃபண்டமெண்டல் கிடையாது, பிகாஸ் அதுக்குள்ள பார்ட்டிகல்ஸ் பிரசன்டடா இருக்கு. பட் எலக்ட்ரான் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல், அதுதான் லாஸ்ட். சரிங்களா? ரைட். அடுத்தது வாட் இஸ் ஆட்டம். அப்போ ஆட்டம்னா என்ன அப்படின்னா ஆட்டமும் ஒரு மேட்டர் தான், நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். சரிங்களா? அப்போ அதை எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா இது ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மேட்டர். இது ஒரு எலமெண்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை ரீடைன் பண்ணி வச்சுக்கோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு கோல்டு இருக்கு, அதை நீங்க எவ்வளவு பீசஸா உடைச்சிட்டு போனீங்கன்னா கடைசியில ஒரு கோல்டு ஆட்டம் இருக்கும், அது ஒண்ணுதான் கடைசியா மிஞ்சும். ஸோ அந்த ஹோல் இதுக்கும் என்ன ப்ராப்பர்ட்டி இருந்ததோ அதே தான் அதுக்கும். ஆமா தானே? ரைட். ஸோ இதுதான் வந்து ஆட்டம். அப்போ ஆட்டம்ங்கிறது ஒரு மேட்டர். ஸோ அது வந்து ஒரு எலமெண்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை டிசைட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது அந்த கோல்டு நியூக்ளியஸ் அதுக்கப்புறம் ஃபர்தரா நீங்க உடைச்சிட்டீங்க அப்படின்னா அங்க ஆட்டம் இல்லை, அதுக்குள்ள வேற பார்ட்டிகல்ஸ் வந்துடும். அந்த கோல்டுக்கான ப்ராப்பர்ட்டி அதுக்கு இல்லாம போயிடும். அந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அது மட்டும்தான் இருக்கும். நீங்க அதை ஃபர்தரா டிவைட் பண்ணிக்கிட்டே போயிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த ஆட்டமோட நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க, லாஸ்ட் ஆட்டமோட ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம ஆட்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு ஆட்டம் உங்களுக்கு தெரியும் 3 பார்ட்டிகல் சேர்ந்து தான் ஆட்டம்ஸ் உருவாகிருக்கு. ஒன்று வந்து புரோட்டான்,
ரெண்டாவது நியூட்ரான், மூணாவது வந்து எலக்ட்ரான். ஸோ இதுல இந்த 3 பார்ட்டிகல்ஸையும் நம்ம சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா என்ன? எந்த பார்ட்டிகல் ஆட்டமை விட ஸ்மாலரா இருக்கோ அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் நம்ம சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புரோட்டானும் நியூட்ரான் எலக்ட்ரான் எல்லாம் சப்அட்டாமிக். அப்ப புரோட்டானு நியூட்ரானும் சப்அட்டாமிக்கா இருந்தாலும் அது ஃபண்டமெண்டல் கிடையாது. ஆனா எலக்ட்ரான் வந்து ஃபண்டமெண்டல். சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் கிளியரா இருங்க. ரைட். ஸோ இதெல்லாம் லோயர் கிளாஸஸ்ல நீங்க படிச்சது தான். இருந்தாலும் ஒரு டைம் உங்களுக்கு ரீகால் பண்ணலாங்கிறதுக்காக சொல்றேன். ரைட். அதுக்கு அடுத்தது அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட் இங்க நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஒரு ஆட்டம்ல அது எப்பவுமே எலக்ட்ரிக்கலி நியூட்ரலா தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல எத்தனை பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ரைட். இப்ப எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, எலக்ட்ரிக் சார்ஜ் ஒரு இன்ட்ரின்சிக் அண்ட் ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். அதாவது இயற்கையிலேயே இயல்பாவே ஒரு பொருளுக்கு அது அப்படி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எல்லா பொருளுக்கும் இயற்கையாவே மாஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ மாஸ்ங்கிறது ஒரு இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த மாஸ் இருக்கிறதுனால தான் ஸோ மாஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஒரு முக்கியமான காரணம். உங்களுக்கே தெரியும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா என்ன? ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாசஸ். ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ், அந்த ரெண்டுக்கும் மாஸ் இருக்கு அப்படின்னா அது ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்கும்? கண்டிப்பா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ மாஸ்ங்கிறது ஒரு பொருளுக்கு இயற்கையாவே இருக்கிறது. அதுக்கும் ஒரு பார்ட்டிகல் காரணம். அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ரைட். அதே மாதிரி தான் சார்ஜும். ஸோ சார்ஜும் ஒரு இன்ட்ரின்சிக் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? அது இயற்கையாவே அந்த பொருளுக்கு இருக்கு. அது ஏன் இருக்குன்னு நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு மாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கொம்பு இருக்கும், 4 கால் இருக்கும், ஒரு வால் இருக்கும். இப்படிலாம் இருந்தா அதுக்கு மாடுன்னு நீங்க பேர் வச்சிருக்கீங்க. ஏன் மாட்டுக்கு 2 கால் இருக்கக்கூடாது, 5 கால் இருக்கக்கூடாதுன்னு கேட்டா அந்த கேள்விக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இயற்கையாவே அது அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கணும். ரைட். ஸோ அதுதான் வந்து சார்ஜ். அதுக்கு அடுத்தது ஸ்பின். ஸோ இதை வந்து நம்ம இந்த மேக்னட்டிசம் பத்தி படிக்கும்போது டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ ஸ்பின்னுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அதை வந்து இன்ட்ரின்சிக் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கு தான் நம்ம ஒரு ஸ்பின் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு பார்ட்டிகல்ஸுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ரைட். அப்ப சார்ஜும் இயற்கையாவே ஒரு பொருளுக்கு இருக்கு. எப்படி மாஸ் இருக்கோ அதே மாதிரி சார்ஜும் இயற்கையாவே இருக்கு. அப்ப மாஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு காரணம். அப்ப இந்த சார்ஜ் எதுக்கு காரணம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு. அப்ப சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு பாடி, ஒரு பார்ட்டிகல் எலக்ட்ரிக் ஃபோர்ஸை கிரியேட் பண்ண முடியும், ஃபீல்டை கிரியேட் பண்ண முடியும், அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு அதால ரெஸ்பாண்ட் பண்ணவும் முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம முக்கியமா ஆட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த 3 பார்ட்டிகல்ஸை பார்க்குறோம். ஸோ அதுல புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இது 3ஐயும் எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் புரோட்டானோட மாஸ் என்ன, நியூட்ரானோட மாஸ் என்ன. ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் மாஸ்ல இருக்கும். பட் நியூட்ரான் தான் கொஞ்சம் அதிகம். பட் இருந்தாலும் கன்சிடர் பண்ணும்போது நம்ம 1.67 தான் எடுத்துப்போம் நீங்க ப்ராப்ளம்ஸ்ல எல்லாம் சால்வ் பண்ணும் பொழுது. சரிங்களா? ரைட். அதே மாதிரி எலக்ட்ரானோட மாஸ் வேல்யூ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்ப சார்ஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் ஈக்குவல் சார்ஜ். சரிங்களா? மாஸ்ல வந்து எலக்ட்ரானை விட புரோட்டான் வந்து 1836 டைம்ஸ் பெருசு. புரோட்டான் தான் பிக்கர். சரிங்களா? 1836 டைம்ஸ் அது வந்து பிக்கரா இருக்கும். ஆனா சார்ஜ் வைஸ் ரெண்டும் ஈக்குவல். ஸோ இது வந்து மில்லிகனோட ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட்ல எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ இதையும் நம்ம ஃபர்தரா அடுத்து வரக்கூடிய டாபிக்ஸ்ல பார்க்கலாம். ரைட். நியூட்ரானுக்கு சார்ஜ் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்ப நியூட்ரானுக்கு ஏன் சார்ஜ் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப அடுத்து பார்க்கலாம். ரைட். அப்ப இந்த வேல்யூஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு கம்பல்சரி உங்களோட மெமரியில இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கணும். சரி. இப்ப நான் இந்த 3 பார்ட்டிகல்ஸை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா தனியா எடுத்துக்கிறேன். அப்ப புரோட்டான் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன், அது ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் கிடையாது. அதுக்குள்ளேயும் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஸோ அதுக்குள்ள என்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னா குவார்க்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். மொத்தம் 3 குவார்க் இருக்கு. அதாவது 2 அப் குவார்க், ஒரு டவுன் குவார்க். இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு புரோட்டான் உருவாயிருக்கு. ஸோ நியூட்ரான் வந்து 2 டவுன் குவார்க்கும் ஒரு அப் குவார்க்கும் சேர்ந்து நியூட்ரான் உருவாயிருக்கு.
எலக்ட்ரான் வந்து ஃபண்டமெண்டல். இது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ரைட். இப்ப நியூட்ரானுக்கு ஏன் சார்ஜ் இல்லை? ஸோ இதை கொடுக்கறதுக்காக, இதை நான் சொல்றதுக்காகத்தான் இந்த இது போட்டிருக்கேன். இப்ப இங்க பாருங்களேன். ஸோ ஒரு அப்குவார்க்கோட சார்ஜ் வேல்யூ, சரிங்களா, நம்ம பின்னாடி படிப்போம், இருந்தாலும் இப்ப நோட் பண்ணிக்கோங்க, பிளஸ் 2e/3. ஒரு டவுன் குவார்க்கோட சார்ஜ் வேல்யூ -e/3, அதாவது -1/3e எடுத்துக்கலாம். இது +2/3e எடுக்கலாம் அப் குவார்க்கு. சரி, ரைட். அப்போ ஒரு புரோட்டான் 2 அப் குவார்க் ஒரு டவுன் குவார்க்கால உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப 2 அப் குவார்க் ஒரு டவுன் குவார்க் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். அப்போ ஒரு புரோட்டானோட சார்ஜ் வேல்யூ எவ்வளவு வருது அப்படின்னா ஈன்னு வருது. சரிங்களா? அதாவது எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ என்னவோ அதே தான் வருது. அதனால நியூட்ரானுக்கு பாருங்களேன். நியூட்ரான் வந்து ஒரு அப் 2 டவுனால உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு அப் குவார்க்கோட வேல்யூ வந்து 2e/3 பிளஸ், மற்ற ரெண்டும் -e/3. ஸோ இது நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? 0. ஏன்னா இந்த டேர்ம் இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு -2e/3, இது ஒரு +2e/3. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு 0 அப்படின்னு வந்துடும். ஸோ இதனால தான் நியூட்ரானுக்கு சார்ஜ் 0. ஸோ நியூட்ரானுக்குள்ள சார்ஜர் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கு, அதோட நெட் சார்ஜோட வேல்யூ தான் 0. சரிங்களா? ஸோ புரோட்டான் அதோட சார்ஜ் வேல்யூ இ, எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ இ. நியூட்ரான் வந்து அது சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்னால உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதோட நெட் சார்ஜ் வந்து 0. சரிங்களா? இப்ப ஆட்டம் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படின்னா என்ன? அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் எலக்ட்ரானும் இருக்கும். அப்படி இருந்தாதான் அது ஆட்டம். இப்ப நீங்க பார்த்த மாதிரி இந்த ஆட்டம்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சு அப்படின்னா இப்ப புரோட்டானோட கவுண்ட் அப்படியே தான் இருக்கு, எலக்ட்ரானோட கவுண்ட் ஒன்னு குறைஞ்சிருச்சு. அப்ப புரோட்டான்ஸ் அதிகமா இருக்கு, எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா இப்ப இதை நம்ம ஆட்டம்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இது வந்து இப்ப சார்ஜ் ஆயிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம பாசிட்டிவ் அயான், ஏன்னா புரோட்டான்ஸ் அதிகமா இருக்கு. சரிங்களா? இப்ப பாருங்க, 2 எலக்ட்ரான்ஸ் வந்து சேர்ந்திருக்கு. அப்ப புரோட்டானோட கவுண்ட்ல எதுவும் மாறல, பட் எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் ஒன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப எலக்ட்ரான்ஸ் இப்ப அதிகமா இருக்கு புரோட்டானோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நெகட்டிவ் அயான் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோட ஃபர்ஸ்ட் லெசனோட டாபிக் இதுதான். லெசனோட நேமே இப்படிதான் இருக்கும். சிபிஎஸ்சி பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே நான் மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த டாபிக் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீட் ஜெயியை மனசுல வச்சுதான் பண்ணணுங்கிறதுனால. பட் பார்க்கறதுக்கு உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு கண்டென்ட் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா வந்து அதுல தான், ஏன்னா சிபிஎஸ்சியோட கண்டென்ட் ரொம்ப குறைச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து நம்மளோட ஸ்டேட் போர்டு கண்டென்ட்டே நிறைய இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்குங்கிறதுக்காக மட்டும்தான். சரி, அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இதுதான் அந்த டாபிக்கோட நேம். அப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னா இதை நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். அந்த பேர்லயே அதுக்கான அர்த்தம் இருக்கு. இப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு பிரிக்கிறேன். அப்ப எலக்ட்ரோ அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், எலக்ட்ரான் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து வந்த ஒரு சொல், அதாவது சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா இதை நம்ம 11th படிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ மெக்கானிக்ஸ் அதுல 2 பார்ட் இருக்கும், ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் ரெஸ்ட். ஸோ அப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் சார்ஜஸ் அட் ரெஸ்ட். ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜஸை பத்தி நம்ம படிக்கிறத தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அப்ப மோஷன்ல இருக்கக்கூடிய சார்ஜஸை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா அது எலக்ட்ரிசிட்டி. ஏன்னா உங்களுக்கு தெரியும் கரண்ட் அப்படிங்கிறது சார்ஜஸ் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா சார்ஜஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா ரெஸ்ட்ல இருக்கும்போது அது எப்படிலாம் பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் டீட்டெயில்டா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ரைட். இப்ப இந்த இதுல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா மெட்டீரியல்ஸை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். அதாவது கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்றோம்.
ஸோ கண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். அதாவது சார்ஜஸை அதன் வழியாக ஃப்ளோ பண்ணுறதுக்கு அதை அலோவ் பண்ணும். பிகாஸ் கண்டக்டர்ஸில் பிளண்டி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரிங்களா? ஆனால் இன்சுலேட்டர்ஸுங்கிறது அப்படி இல்லை. இன்சுலேட்டர்ஸில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. ஏன்னா அதோட எனர்ஜி கேப் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கண்டக்டர்ஸ் இன்சுலேட்டர்ஸை பற்றி செகண்ட் லெசன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நடத்தும் போது உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக இன்னும் நல்ல டீட்டெயில்டாக சொல்கிறேன். அப்பதான் அது கொஞ்சம் நல்லா தேவைப்படும். இப்போ நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டக்டர்ஸ்ல நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ கண்டக்டர்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த வித்தின் த கண்டக்டர் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயா எங்கனாலும் அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகிக்க முடியும். பட் இன்சுலேட்டர்ல அப்படி மூவ் ஆக முடியாது. சரிங்களா? ஏன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரைட். சரி, இப்போ எதுக்கு நம்ம சார்ஜஸை பத்தி படிக்கும்போது இந்த கண்டக்டர்ஸ் இன்சுலேட்டர்ஸை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சார்ஜை நீங்க கண்டக்டர்ல கொண்டு போய் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கண்டக்டர்ல அந்த சார்ஜ் ரெஸ்ட்ல, அதாவது மூவிங்லயே இருக்கும். எந்த ஒரு பாயிண்ட்லயும் நீங்க வச்ச இடத்துல அது இருக்காது. ஆனா இன்சுலேட்டர்ல நீங்க ஒரு சார்ஜை கொண்டு போய் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா அது அங்கதான் இருக்கும். ஸோ அதனால இந்த லெசன்ல நீங்க அதிகமா இன்சுலேட்டர்ஸை பத்தி தான் படிப்பீங்க. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசன்ல நம்ம ஏன் மெட்டீரியல்ஸ் எப்படி கிளாசிஃபை பண்றோங்கிறத பத்தி படிக்கிறோம்னா அதுக்கு காரணம் இதுதான். ஸோ கண்டக்டர்ஸ்ல ஒரு எலக்ட்ரானை நீங்க கொண்டு போய் பிளேஸ் பண்றீங்க, அதுக்கு எலக்ட்ரான்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரான் ரேண்டமா மூவ் ஆகிட்டே இருக்கும். பட் இன்சுலேட்டர்ஸ்ல அந்த எலக்ட்ரான்ஸ் நீங்க எங்க பிளேஸ் பண்ணீங்களோ அந்த இடத்துல அப்படியே இருக்கும். ஸோ அதுதான் ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜ். சரிங்களா? ஸோ இது அப்புறம் நீங்க இன்னொன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. கண்டக்டர்ல சார்ஜஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால அது ரேண்டமா மூவ் ஆயிட்டு இருக்குங்கிறதுனால அது கரண்ட் அப்படின்னா இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு அதை அடுத்த ஒரு விஷுவலோட கொடுக்குறேன் பாருங்களேன். ரைட். இப்ப நான் ஒரு கண்டக்டர் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்டு மேல வச்சிருக்கேன். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய சார்ஜஸ் எங்கேயும் போயிடக்கூடாது, கண்டக்டர்ல இருக்கணுங்கிறதுக்காக. ரைட். இப்ப இந்த கண்டக்டரை நான் ஒரு சார்ஜ்டு பாடியால டச் பண்றேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடியால நான் இதை டச் பண்ணேன். ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடியில எலக்ட்ரான்ஸ் எக்ஸஸா நிறைய இருக்கு. ஸோ இந்த கண்டக்டர் ஆரம்பத்துல ஒரு நியூட்ரலா இருந்துச்சு. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த லெஸ் கான்சென்ட்ரேஷன் எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய இந்த கண்டக்டர்ஸுக்கு ஈஸியா ஜம்ப் ஆயிருச்சு. ஏன்னா அது அதுக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஆமா தானே? ஸோ ஒரு சார்ஜர் பாடியால இதை நம்ம டச் பண்ணோம். டச் பண்ணதும் அங்க இருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் குடுகுடுன்னு கண்டக்டருக்கு ஓடியாந்துருச்சு. ஸோ இந்த கண்டக்டருக்கு வந்ததும் இந்த கண்டக்டர்ஸ் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயா என்ன ஆயிட்டு இருக்கு, ரேண்டமா மூவ் ஆயிட்டே இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ எந்த ஒரு இடத்துலயும் அது ரெஸ்ட்ல இல்லை. இது ரொம்ப முக்கியம். அது வந்து ரேண்டமா மூவ் ஆயிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரிப்பல்ஷன், அந்த மெட்டீரியல்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த கைனட்டிக், சாரி எலக்ட்ரானுக்கு இருக்கக்கூடிய அந்த கைனட்டிக் எனர்ஜி. உங்களுக்கு நல்லா தெரியும் கேஸ் மாலிகுல்ஸை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க 11th. ஒரு கேஸ் மாலிகுலை நீங்க 0 கெல்வினுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா, அப்சல்யூட் டெம்பரேச்சர் கொண்டு போயிட்டீங்கன்னா அது வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும். பட் எலக்ட்ரான்ஸ் அப்படி கிடையாது. சரிங்களா? நீங்க அந்த டெம்பரேச்சர் கொண்டு போனீங்கனாலும் எலக்ட்ரான்ஸ் வந்து ரேண்டமா தான் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு கண்டக்டர்ல ஒரு பேசிக். ஸோ ஒன்னோட ஒன்று அது கொலைட் ஆகிட்டே இருக்கும். சில விஷயங்கள் அது கேஸ் மாலிகுல்ஸோட ஒத்து போகும், சில இதுல ஒத்து போகாது. ஸோ ஒரு கண்டக்டர்ல எலக்ட்ரான்ஸ் வந்து ரேண்டமா மூவ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா அதுக்கான ஸ்பேஸ் அங்க இருக்கு. அது வந்து கண்டக்டருங்கிறது வந்து ஒரு பெரிய ஹைவே மாதிரி. ஸோ ஃப்ரீயா மூவ் ஆகிக்கலாம். ரைட். இப்ப நான் ஒரு இன்சுலேட்டரை எடுத்திருக்கேன். ஸோ இந்த இன்சுலேட்டர் ஒரு நியூட்ரல் பாடி, இதுல எந்த சார்ஜும் இப்ப இல்லை. இப்ப இத வந்து நான் ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடியால டச் பண்றேன். அப்ப டச் பண்ணது என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பாடி டச் ஆன அந்த ஒரு இடத்துல மட்டும், சரிங்களா? இதுக்கு எலக்ட்ரானோட அஃபினிட்டி, இந்த மெட்டீரியல்ஸோட எலக்ட்ரானோட அஃபினிட்டில ஒரு முக்கியமான காரணம். எது எலக்ட்ரானை நசிக் பண்றதுக்கு ரெடியா இருக்கு, இது கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு அப்படிங்கறது எல்லாம் பொறுத்தரு நம்ம அடுத்து பார்க்கலாம். ரைட். அப்ப இந்த மெட்டீரியல் எலக்ட்ரானை வாங்கிக்கிறது அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல மட்டும்தான் அது நடக்கும்.
அப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி இங்க வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எலக்ட்ரான் இப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்டட், அது வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஒரு ஃப்ளோருக்குள்ள மாட்டிக்கிட்டா மாதிரி, அந்த ஃப்ளோரை தாண்டி அதால எங்கேயும் போக முடியாது. அந்த இடத்துல அப்படியே அது இருந்துக்கும். சரிங்களா? அப்ப ஒரு சார்ஜை ஒரு இன்சுலேட்டர்ல பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பிளேஸ் பண்ண இடத்துல அது அப்படியே இருக்கும். அது வந்து எங்கேயும் மூவ் ஆகாது. சரி, இப்போ இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸை பத்தின ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நம்ம பார்க்கலாம். ஸோ சார்ஜ் அப்படிங்கிறத மோஸ்ட்லி நம்ம எலக்ட்ரான்ங்கிறத வச்சு தான் பேசுகிறோம். ஸோ எலக்ட்ரான் தான் நம்மளை பொறுத்தவரை சார்ஜர் பார்ட்டிகல். நான் எப்போவுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுவேன், ஃபிசிக்ஸை வந்து நீங்கள் ஒரு சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எலக்ட்ரான் தான் அதில் ஹீரோ. சரியா? ஏன்னா எலக்ட்ரானோட ரோல் தான் பெரிய ரோல். அது ப்ளே பண்ணக்கூடிய ரோல் மாதிரி வேற யாருமே ப்ளே பண்ணுறதே இல்லை. ஸோ எலக்ட்ரான் தான், என்னோட ஒப்பீனியன் இது, எலக்ட்ரான் தான் ஹீரோ. அப்ப இந்த எலக்ட்ரான்ங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல மரத்துல ஒரு பிசின் வரும் பாத்தீங்களா? ஸோ இந்த பிசினுக்கான கிரேக்க வார்த்தை, சரிங்களா, அது வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரான். ஸோ இது இங்கிலீஷ்ல வந்து ஆம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரேக்க நாட்டுல அந்த மக்கள் இந்த மரத்துல இருந்து வரக்கூடிய பிசினுக்கு எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மரத்துல இருந்து வந்த பிசினுக்கான வார்த்தையே எலக்ட்ரானுக்கு வந்துச்சு அப்படின்னா, அந்த மக்கள் இது பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு சாலிடா, பட் அதே சமயத்துல வந்து நல்ல ஒரு ஷைனி சர்ஃபேஸா இருக்கிறதுனால இதை வந்து இது மாதிரியான ஒரு அலங்கார பொருளாவோ அல்லது வந்து அணிகலன்களா, ஓ, அதாவது அவங்க வியர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு மெட்டீரியலா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்படி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து எதேச்சியா அதை வந்து ஒரு பட்டு அல்லது கம்பளியால தேய்க்கும் பொழுது அது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸை அட்ராக்ட் பண்றதை அவங்க கவனிக்கிறாங்க. இந்த அட்ராக்ட் பண்ற நேச்சர் இந்த ஆம்பருக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ இதுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்கு, அதனாலதான் இது வந்து எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து ஒரு சின்ன விஷுவலா கொடுத்துருக்கேன், அதை நீங்க பாருங்க. ஸோ இந்த வீடியோவை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு ஒரு கிரேக்கத்தை சேர்ந்த ஒரு ஆள் வந்து அந்த ஆம்பரை ஒரு கம்பளியில தேய்க்கிறாரு. தேய்ச்சிட்டு அதை வந்து அந்த சின்ன சின்ன தூசி அல்லது இலை, காஞ்ச சருகு இது பக்கத்துல கொண்டு போகும்போது அது அட்ராக்ட் ஆகிறத நீங்க கவனிக்கிறீங்க. சரிங்களா? இப்ப இது இன்னும் ஒரு அனிமேஷன் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். இது நீங்களே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு சீப்பை எடுத்து அதை தலையில நல்லா வாரிட்டு, அதாவது தலை வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கணும். ஸோ அதில் நல்லா வாரிட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க, சின்ன சின்ன பேப்பர் பீசஸ்க்கு பக்கத்துல கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த பேப்பர் பீசஸ் வந்து இந்த சீப்போட ஒட்டிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இங்க என்ன நடக்குது, இந்த சீப்பை நான் வந்து என்னோட தலையில வச்சு சீவும் பொழுது, அதாவது நான் திருப்பி திருப்பி அதை சீவிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த தலை முடிக்கும் இந்த சீப்புக்கும் இடையில ஏற்படுற அந்த உராய்வுனால அங்க வந்து எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்ப இது எல்லா மெட்டீரியல்ஸ்லயும் நடக்குமா அப்படின்னா, நீங்க ரப் பண்ணக்கூடிய அந்த ரெண்டு மெட்டீரியல்ஸ்ல ஒன்னு டோனரா இருக்கணும், எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும், இன்னொன்னு அக்செப்டரா இருக்கணும், எலக்ட்ரானை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும். இப்படிப்பட்ட மெட்டீரியல்ஸ்ல தான் இது நடக்குது. அப்போ உங்களோட தலைமுடியும் சீப்பையும் நீங்க வந்து இது பண்ணும் பொழுது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா சீப்பு வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் ஆயிருது. அப்படின்னா என்ன அர்த்தம், தலைமுடியில இருந்து எலக்ட்ரான்ஸை இது என்ன பண்ணிக்கிறது, வாங்கிக்கிறது. அப்ப இதுல வந்த அந்த எலக்ட்ரான்ஸ் அந்த சீப்ல எந்த இடம் ஹேரோட டச் ஆச்சோ அந்த இடத்துல மட்டும்தான் அந்த எலக்ட்ரான் அப்படியே இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த சார்ஜு பிளேசஸ் வந்து நீங்க இந்த பேப்பர்ஸுக்கு பக்கத்துல கொண்டு போகும் பொழுது அந்த பேப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இதை அட்ராக்ட் பண்ணும். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா பேப்பர் வந்து நியூட்ரல் தான். சரிங்களா? ஆனா நீங்க நெகட்டிவ்லி சார்ஜ்டு
சீப்பை வந்து பக்கத்துல எடுத்துட்டு போகும் பொழுது அந்த சார்ஜர் பார்ட்டிகள் அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய சார்ஜர் பார்ட்டிகளை அட்ராக்ட் பண்ணுது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். அப்ப அட்ராக்ஷன் வந்து ஒரு பாடி சார்ஜடா இல்லையான்னு சொல்ற ஒரு இது கிடையாது. ஏன்னா நியூட்ரல் பாடியும் ஒரு சார்ஜர் பாடியும் அட்ராக்ட் ஆகும். ஏன்னா நியூட்ரல் பாடியிலையும் பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. இன்னொரு சார்ஜர் பாடி பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாசிட்டிவ் நியூட்ரல் பாடியில இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அட்ராக்ஷன்ங்கிறது ஒரு ரெண்டுமே சார்ஜடு பாடியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை வந்து ஷியோர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. சரியா, ஒரு உறுதியை அது என்ன சொல்றது, ஒரு இது ரெண்டும் சார்ஜடு பாடிஸ்ன்னு எனக்கு கன்ஃபார்மா சொல்லு, அதுக்கு என்ன டெஸ்ட் இருக்கு அப்படின்னா அட்ராக்ஷன் அதுக்கான டெஸ்ட் இல்லை. ஏன்னா நியூட்ரல் பாடியும் ஒரு சார்ஜடு பாடியும் அட்ராக்ட் ஆகலாம். அப்ப எதுதான் ஷியோர் டெஸ்ட் அப்படின்னா ரிப்பல்ஷன் தான். ரெண்டுமே சார்ஜடா இருக்கிறதுக்கான ஒரு ஷியோர் டெஸ்ட் வந்து ரெண்டும் ரிப்பல் ஆகுது அப்படின்னா ரெண்டுமே சார்ஜர் அப்படின்னு நீங்க உறுதியா சொல்ல முடியும். ஆனா ரெண்டுமே சார்ஜா இருந்தா அட்ராக்ஷன் இருக்கலாம். ஒன்னு வந்து பாசிட்டிவ் இன்னொன்னு நெகட்டிவ் அப்படின்னா அட்ராக்ஷன் இருக்கலாம். ஒன்னு நியூட்ரல் இன்னொன்னு சார்ஜர் அப்படின்னாலும் அட்ராக்ஷன் இருக்கலாம். அப்ப ரெண்டுமே சார்ஜர் பாடிக்கு எது வந்து ஷியோர் டெஸ்ட் கிடையாது அப்படின்னா அட்ராக்ஷன் கிடையாது. பட் ரிப்பல்ஷன் வந்து ஒரு ஷியோர் டெஸ்ட். சரிங்களா, இதையும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, இப்ப நம்ம சார்ஜஸ்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை பார்க்குறோம். அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு ஒரு கிளாஸ் ராடும் ஒரு எபோனேட் ராடும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் ராடு வந்து நான் வந்து இதை சில்கால ரப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பட்டு துணியால இந்த கிளாஸ் ராடை நல்லா தேய்க்கிறேன் அப்படின்னா கிளாஸ் ராட் தன்னோட எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் லாஸ் பண்ணிடுச்சு. ஸோ சில்க் கிளாத்ல அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் போய் ஒட்டிக்கும். ரைட், அப்போ கிளாஸ் ராட் பிகம்ஸ் பாசிட்டிவ். எபோனேட் ராடை நான் இதே மாதிரி ஒரு உள்ளன் கிளாத்லயோ ஃபர்லையோ நான் வந்து ரப் பண்றேன் அப்படின்னா அந்த உள்ளன் கிளாத்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை எபோனேட் வாங்கிக்கும். ஸோ எபோனேட் வந்து பிகம்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். சரிங்களா, ரைட். இப்ப இந்த ரெண்டு சார்ஜு பார்ட்டிகல்ஸையும் அந்த ராட்ஸையும் நான் வந்து ஒரு இன்சுலேட்டிங் த்ரெட்டால நான் ஃப்ரீயா சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், தொங்க விட்டுருக்கேன். சரிங்களா, ரைட். எபோனேட் அப்படின்னா சிலருக்கு என்னன்னு தெரியாம இருக்கலாம். எபோனேட்டுங்கிறது ஒரு வல்கனைசிங் ரப்பர் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இந்த டயர்ஸ்ல இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு ரப்பரை வந்து நம்ம எபோனைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கிளாஸ் ராட், அதாவது இன்னொரு கிளாஸ் ராடை எடுத்துக்கிட்டு அதையும் அதே மாதிரி சில்க் கிளாத்ல தேய்ச்சிட்டு இந்த கிளாஸ் ராடுக்கு பக்கத்துல கொண்டு வரோம். இது ரிப்பல் ஆகுது. ஸோ சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் ரிப்பல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனா இதே கிளாஸ் ராடை நான் இப்ப எபோனேட் ராடுக்கு பக்கத்துல எடுத்துட்டு போனேன் அப்படின்னா அது எபோனேட் ராடை வந்து என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கிறோம். அப்ப ரெண்டு கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. ஒன்னு பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்கிறோம், இன்னொன்னு வந்து நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். அதாவது என்ன அப்படின்னா எந்தெந்த மெட்டீரியல்ஸை நம்ம ரப் பண்ணும் பொழுது எந்தெந்த மெட்டீரியல்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆகும், எது நெகட்டிவ் ஆகும். ஸோ ராட் வைஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளாஸ் ராட் எப்போவுமே பாசிட்டிவ். ஸோ 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எபோனைட் ராடு, ஆம்பர் ராடு, ரப்பரு, பிளாஸ்டிக்கு இது எல்லாமே வந்து எப்போவுமே நெகட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா அதோட அஃபினிட்டியை பொறுத்து. சரிங்களா, ரைட். ஸோ அதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. பட் கிளாஸ் ராட் கொடுத்துரும். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்தெந்த மெட்டீரியல்ஸ் ரப் ஆகும் பொழுது எது பாசிட்டிவ் ஆகும், எது நெகட்டிவ் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன நடந்திருக்கு, ஆக்சுவலாக சார்ஜஸ் வந்து ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. சரிங்களா, சரி. ஸோ மாஸ் எப்படி ஒரு இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டியோ அதே மாதிரி தான் சார்ஜ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே அது ரெண்டுக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ இங்கே வந்து பாருங்க, மாஸ் வந்து எப்போவுமே பாசிட்டிவ் தான். ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நெகட்டிவ் மாஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை. ஆனால்
சார்ஜ் வந்து என்னவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம். ரைட். அதுக்கு அடுத்தது மாஸ் வந்து சார்ஜ் இல்லாம இருக்க முடியும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரான். நியூட்ரானுக்கு சார்ஜ் இல்லை, பட் அதுக்கு மாஸ் இருக்கு. ஆனா மாஸ் இல்லாத எந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் சார்ஜ் இருக்கு. அதாவது சார்ஜ் வந்து மாஸ் இல்லாம இருக்க முடியாது. சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மாஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், அது ஸ்பீடா போக போக அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆக அதோட மாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரிலேட்டிவிட்டி தியரியில நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? இல்லைனாலும் நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ்ல நம்ம படிக்கலாம். அப்ப வெலாசிட்டி சேஞ்ச் ஆனா மாஸ் சேஞ்ச் ஆகும். ஆனா சார்ஜ் வந்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறதுனால சார்ஜோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ரெண்டு மாஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் உங்களுக்கே தெரியும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஆனா சார்ஜஸ் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். அதுல அட்ராக்ஷனும் இருக்கு, ரிப்பல்ஷனும் இருக்கு. சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் ரிப்பல் ஆகும், ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது மாஸோட யூனிட் உங்களுக்கு தெரியும், கிலோகிராம் ஃபண்டமெண்டல் யூனிட். மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்கு. அதுல மாஸும் 1. ஆனா சார்ஜ் வந்து டிரைவ்டு. உங்களுக்கு தெரியும், கரண்ட் தான் வந்து ஃபண்டமெண்டல், சார்ஜ் வந்து டிரைவ்டு யூனிட். ரைட். அப்ப ரெண்டு கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். சார்ஜ் ஒரு இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்துட்டோம். அது இயற்கையாகவே அந்த பொருட்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இதோட ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இதோட அடிட்டிவ் நேச்சர். அதாவது சார்ஜஸ் பிளஸ் மைனஸ் அப்படின்னா அப்போ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் அதோட அல்ஜீப்ரிக் சம்முக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ இங்க பாருங்க, நான் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த பாக்ஸுக்குள்ள நிறைய பாசிட்டிவ்லி சார்ஜ், அதாவது புரோட்டான்ஸ்ங்கிற சிம்பிள் கொடுத்துருக்கேன். நெகட்டிவ்லி சார்ஜு எலக்ட்ரான்ஸும் இருக்கு. ரைட். அப்ப இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் அப்படி எவ்வளவு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் அல்ஜீப்ரிக் சம் பண்ணணும். இப்போ அல்ஜீப்ரிக் சம்னா என்ன, புரோட்டான்னா அந்த கவுண்ட் பாசிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் 7 புரோட்டான்ஸ் இருக்கு, அப்ப +7. எலக்ட்ரான்ஸ் வந்து 10 இருக்கு, அப்ப -10. அப்ப மொத்தமா ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வந்துடும், -3q. அப்போ ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூவை நான் Qன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்போ மொத்தம் எனக்கு 3q இருக்கு, -3q வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அப்ப அது பிளஸ்னா பிளஸ், மைனஸ்னா மைனஸ், அப்படி வச்சுக்கிட்டு ஆட் பண்றதை தான் நம்ம அல்ஜீப்ரிக் சம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் இதோட அடிட்டிவ் நேச்சர். இதை வச்சும் சில எக்ஸாம்பிள் சம்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். செகண்ட் ஒன், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். சார்ஜ் வந்து ஆல்வேஸ் கன்சர்வ்டா இருக்கும். நீங்க நிறைய கன்சர்வேஷன் தியரிஸ் படிச்சிருக்கீங்க. கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம், அதே மாதிரி கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. அது மாதிரி கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். சார்ஜ்ங்கிறது ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் எப்பவுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். எந்த ஒரு ப்ராசஸ்லையும் சார்ஜஸ் கிரியேட்டோ டெஸ்ட்ராயோ ஆகாது. எந்த ஒரு பிசிக்கல் ப்ராசஸ்லையும் நெட் சார்ஜ், அதாவது அந்த சேஞ்ச் வந்து என்னவா தான் இருக்கும் அப்படின்னா ஜீரோவா தான் இருக்கும். சரிங்களா? ரைட். அதுக்கு உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், பேர் ப்ரொடக்ஷன். அப்போ பேர் ப்ரொடக்ஷன்னா என்ன, ஒரு ஒரு காமா ரே நம்ம 10th படிச்சிருக்கோம். காமாங்கிறது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஸோ இது நியூக்ளியஸுக்கு பக்கத்துல வரும் பொழுது அதோட ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அதோட எனர்ஜி வந்து மாஸா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அது என்னவாயிரும் அப்படின்னா ஒரு பாசிட்ரான் பிளஸ் எலக்ட்ரானா மாறிடும். சரிங்களா? ரைட். அப்ப நல்லா பாருங்க, ஃபோட்டான், அதாவது ஒரு காமா பார்ட்டிகல், ஒரு காமா ரே அல்லது ஃபோட்டான் எடுத்துக்கோங்க. ஃபோட்டானுக்கு சார்ஜ் இல்லை. அது நியூக்ளியஸுக்கு பக்கத்துல வந்ததும் அங்க இருந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அது ஒரு பாசிட்ரான் ஆகும், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, ஒரு எலக்ட்ரான் ஆகும், நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகளா மாறுது. இப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க, என்னதான் வருது, திரும்ப நெட் சார்ஜ் 0 தான். அப்ப பேர் ப்ரொடக்ஷன் இயற்கையில நடக்கக்கூடிய ஒண்ணு. ரைட். ரெண்டாவது, அனிகிலேஷன் ஆஃப் மேட்டர். அப்ப அனிகிலேஷன் ஆஃப் மேட்டர்னா என்ன, மாஸ் அழிஞ்சு போறது, அதைத்தான் வந்து அனிகிலேஷன் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்ப ஒரு எலக்ட்ரான் ஒரு பாசிட்ரான் இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒன்னா வேகமா வந்து மோதி
இதாகும் பொழுது அதோட மாஸ் என்னவா மாறிடும், எனர்ஜியா மாறிடும். அதாவது போட்டானா அது மாறிடும். அப்ப அதை தான் வந்து அனிகிலேஷன் ஆஃப் மேட்டர்னு சொல்றோம். அப்ப பாருங்க, அந்த கொலிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டத்துக்கும் நெட் சார்ஜ் 0 தான். ஏன்னா ஒரு எலக்ட்ரான் ஒரு பாசிட்ரான், ரெண்டத்தோட சார்ஜ் வேல்யூ ஒன்னு பிளஸ் இன்னொன்னு மைனஸ், அப்ப 0. அடுத்தது போட்டானா மாறினதுக்கு அப்புறமும் அதோட சார்ஜ் 0. ரைட். அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோ ஒரு ரேடியோ ஆக்டிவ் டிகேவோ எல்லாத்துலயும் பாருங்க, அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் என்ன, அதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ அதுக்கு அடுத்தது தான் நம்ம அந்த ரேடியோ ஆக்டிவ் டிகேல கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸஸ்ல 10th படிச்சது தான். சரிங்களா? ரைட். அப்ப எந்த ஒரு பிசிக்கல் ப்ராசஸ்லையும் டோட்டல் சார்ஜோட வேல்யூல எந்த மாற்றமும் இருக்காது அப்படிங்கிறது தான் இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். இதுதான் இந்த டாபிக்ல ரொம்ப ப்ராப்ளம்ஸ் அல்லது கான்செப்டோட உங்கள்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு இடம் இதுதான். என்ன அப்படின்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். அப்போ குவான்டைஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஒரு முழுமை பெற்றதா இருக்கிறது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறது. ஸோ உங்களோட லெஃப்ட் சைடு பாருங்க, ஒரு கிளாஸ் ரூம், ஒரு டீச்சர் வந்து லெசன் எடுக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ அங்கே 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சரிங்களா? ரைட். ஸோ அந்த கிளாஸோட ஸ்ட்ரென்த் வந்து 5. அது நான் உங்களுக்கு அந்த போர்டில் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கேன். ஸோ இப்போ உங்களோட ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அதே கிளாஸ் ரூம், அங்கே வந்து 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நான் 6 அப்படின்னு காட்டியிருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு கிளாஸோட ஸ்ட்ரென்த் 5 இருக்கலாம், அதுக்கு அடுத்த பாசிபிள் வேல்யூ 6 தான். ஒரு கிளாஸோட ஸ்ட்ரென்த் 5.5 இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஒரு கிளாஸ்ல எப்படி 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை இல்லையா? ஒரு கிளாஸ்ல 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லாட்டினா 6 இருக்கலாம், இல்லாட்டினா 4 கூட இருக்கலாம். குறைஞ்சிச்சுன்னா 4 குறையலாம், கூடிச்சுன்னா 6 ஆகலாம், இல்லாட்டினா 7 ஆகலாம், 8 ஆகலாம். ஒரு கிளாஸோட ஸ்ட்ரென்த் எப்பவுமே ஒரு 5.12, 5.75 அல்லது 9.82 அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமாவா இல்லையா? ரைட். அதே மாதிரிதான் சார்ஜும். அப்ப ஒரு எலக்ட்ரான் அல்லது ஒரு புரோட்டானோட சார்ஜ் வந்து 1.6 into 10⁻⁻19 கூலும். இப்ப அதுக்கு அடுத்த பாசிபிள் வேல்யூ என்ன? அப்ப ஒரு இடத்துல எவ்வளவு சார்ஜஸ் ஒரு பாடியில இருந்தாலும் அது வந்து எப்பவுமே எப்படிதான் இருக்கும், அதோட குவான்டைஸ்டா தான் இருக்கும். அதாவது எப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த சார்ஜ் ஆன் யுவர் பாடி இஸ் அ இன்டகிரல் மல்டிபிள் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ். இன்டகிரல் மல்டிபிள் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். Q is equal to NE. இதுதான் நம்ம இந்த லெசன்ல படிக்கிற ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அப்ப Qங்கிறது எவ்வளவு சார்ஜ், என்னங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அல்லது என்னங்கிறது வந்து அங்க இருக்கக்கூடிய இன்டீஜர் எதுவா வேணாலும் இருக்கலாம். ரைட். ஈங்கிறது ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ. ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 1.6 into 10⁻⁻19 கூலும். இப்ப இங்க பாருங்க, ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்குள்ள ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்ப இதோட சார்ஜ் இப்ப இந்த பாக்ஸுக்குள்ள அல்லது இந்த சர்க்கிளுக்குள்ள எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்னா, Q is equal to NE போட்டேன் அப்படின்னா, என்னங்கிறது அங்க 1 தான் இருக்கு, ஒரே ஒரு பார்ட்டிகல் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ 1 into 1.6 into 10⁻⁻19. அப்ப இந்த ஸ்பேஸுக்குள்ள இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து எவ்வளவு அப்படின்னா 1.6 into 10⁻⁻19 கூலும். இப்ப இந்த இடத்துக்குள்ள நான் 2 எலக்ட்ரான்ஸை கொண்டு போய் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இப்ப என்னோட வேல்யூ 2. அப்ப எனக்கு சார்ஜோட வேல்யூ என்ன வரும், 3.2 into 10⁻⁻19 கூலும் அப்படின்னு வரும். இப்ப நான் அதே இடத்துல 3 எலக்ட்ரான்ஸை கொண்டு போய் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு 4.8 into 10⁻⁻19 கூலும் அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயம் என்ன, ஒரு எலக்ட்ரான் அதுக்கப்புறம் அடுத்து பாசிபிள்னா 2 இருக்க முடியும். ஒரு கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி, அதுக்கு தான் நான் அந்த கம்பேரிசன் சொன்னேன். ஒரு இடத்துல 1 இருக்கலாம், அதுக்கு அடுத்துனா 2 சார்ஜஸ் இருக்கலாம். அது புரோட்டானா இருக்கட்டும், எலக்ட்ரானா இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. 1க்கு அடுத்து 2 வரலாம். 0.5ன்னு ஒரு எலக்ட்ரான் இல்லை இல்லையா? 0.25 ஒரு எலக்ட்ரான், எலக்ட்ரான்ல 0.25 மட்டும் இருக்கு, அப்படி எல்லாம் இருக்கவே முடியாது. அதுக்காக சொல்றேன், எப்படி ஒரு கிளாஸோட ஸ்ட்ரென்த் 5.5 இருக்க முடியாதோ அதே மாதிரி தான் ஒரு இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்கலாம், அது அடுத்த பஸ்ஸுக்குள் 2 இருக்க முடியும், 3 இருக்க முடியும்.
அப்போ அதோட சார்ஜ் வேல்யூ 1.6, அதுக்கு அடுத்தது 3.2, அதுக்கு அடுத்தது 4.8. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்ப ஒரு ஒரு பாடியோட சார்ஜ் வேல்யூ 1.6 இன்ட்டு 10⁻⁻19 கூலமா இருக்கலாம். அதுக்கிட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட சார்ஜ் வேல்யூ வந்து 1.6 இன்ட்டு 10⁻⁻19 கூலும். அடுத்த பாசிபிள் வேல்யூ 3.2 தான். அப்போ 1.7ஓ 1.8ஓ 1.9ஓ 2ஓ இதுல இருந்து 3.1 வரை இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பாடியோட சார்ஜ்டு வேல்யூவா இருக்கவே முடியாது. ஆமா தானே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நீட் எக்ஸாம் எழுதுறீங்க, சரிங்களா? நீங்க எடுத்தா 720 மார்க்ஸ் எடுக்கலாம். 719 எடுக்க முடியுமா? 719 வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்க ஒரு கொஸ்டின் தப்பு அப்படின்னா நீங்க 4 மார்க் போயிடும், பிளஸ் -1. அந்த கொஸ்டின் நீங்க தப்பு, பிளஸ் ஆல்ரெடி எடுத்த மார்க்லயும் 1 போயிடும். ஆமா தானே? அப்ப எப்படி 719 719 பாசிபிள் இல்லையோ அதே மாதிரிதான் இங்க. சரிங்களா? அப்ப ஒரு சார்ஜோட வேல்யூ 1.6, அதுக்கு அடுத்த பாசிபிள் வேல்யூ 3.2, அதுக்கு அடுத்த பாசிபிள் வேல்யூ 4.8. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ சார்ஜோட யூனிட் என்ன அப்படின்னா, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், லோயர் கிளாஸஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். ஸோ சார்ஜோட யூனிட் வந்து கூலும். அதுக்கடுத்து இதோட சிஜிஎஸ் யூனிட். சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் சார்ஜ் வந்து என்ன அப்படின்னா ஸ்டாட் கூலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா ஏடி. ஏங்கிறது கரண்ட், டிங்கிறது டைம். உங்களுக்கு தெரியும் கரண்ட்ங்கிறது I is equal to Q by T. அப்போ Q is equal to I into T. அப்போ ஐயோட யூனிட் ஆம்பியரு, டீயோட யூனிட் டைமு, அதாவது செகண்டு. நம்ம டைமென்ஷனல்ல வந்து டைமாக தானே டீயாக தானே எடுத்துப்போம். அப்போ ஏ இன்ட்டு டி அப்படிங்கிறது இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ 1 கூலும் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு சின்ன ஒரு இது கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அப்போ ஒரு கூலும்ங்கிறது எவ்வளவு அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலா ஒரு பெரிய யூனிட். கூலும்ங்கிறது ஒரு பெரிய யூனிட். நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜஸோட வேல்யூஸ் எல்லாமே பிகோ கூலும், நானோ கூலும் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ரைட். அப்போ ஒரு கூலும் அப்படின்னா அதுல எவ்வளவு சார்ஜஸ் இருக்கும் அப்படின்னு 10th நம்ம படிச்சிருப்போம். ஸோ நீங்க வந்து Q is equal to NE ஃபார்முலாவே யூஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? N is equal to Q by E. Qவோட இடத்துல 1ன்னு வச்சுக்கோங்க, டிவைடட் பை 1.6 இன்ட்டு 10⁻⁻19 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 கூலும்ங்கிறது 6.25 இன்ட்டு 10⁻18 எலக்ட்ரான்ஸ். 10⁻18 யோசிச்சு பாருங்க, அந்த நம்பர்ஸ் வந்து ட்ரில்லியன்ல வரும், அந்த அளவுக்கு போகும். ஸோ ஒரு பெரிய நம்பர். அவ்வளோ எலக்ட்ரான் சேர்ந்தாதான் அது ஒரு கூலும். சரி, உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். இது நம்ம என்சிஆர்டி சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சம்மு தான், அது பாருங்களேன். இப்ப ஒரு பாடி எடுத்துக்கிறீங்க, சரிங்களா? அந்த பாடிக்கு ஒவ்வொரு செகண்டும் 10⁻9, அதாவது 1 பில்லியன் எலக்ட்ரான்ஸ் வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? அப்ப நான் இங்க ஒரு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டினியூஸா ஒரு பாக்ஸுக்குள்ள விழுகிற மாதிரி, ஒரு கப்புக்குள்ள விழுகிற மாதிரி நான் ஒன்னா ஒரு செகண்டுக்கு விழுகிற மாதிரி கொடுத்துருக்கேன். பட் இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 பில்லியன் 10⁻9 எலக்ட்ரான்ஸ் வந்து விழுந்துட்டு இருக்கு. அப்ப அதோட டைம், அது இந்த பாக்ஸ்ல 1 கூலும் சார்ஜஸ், அதாவது இந்த 6.25 இன்ட்டு 10⁻18 எலக்ட்ரான்ஸ் வந்து சேர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்ப 10⁻9னாலே உங்களுக்கு தெரியும், அது வந்து 100 கோடி. ஒரு விரல் சொடுக்கிற நேரத்துல ஒரு செகண்டுக்கு 100 கோடி எலக்ட்ரான்ஸ் வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அப்படி வந்தா அந்த பாடி 1 கூலும் சார்ஜை அட்டைன் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா சும்மா நீங்க ஒரு கெஸ் பண்ணுங்களேன். ஸோ நீங்க வந்து ஒரு கெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர்ஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம். பட் ஆக்சுவலா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 198 இயர்ஸ் ஆகும்.
சரிங்களா? இந்த கால்குலேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்களே பண்ணலாம். ஒரு செகண்டுக்கு இவ்வளோ வருது அப்படின்னா 10⁻9 வருதுன்னா அப்போ 6.25 இன்ட்டு 10⁻18 அட்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? சரிங்களா? ஸோ கால்குலேட் பண்ணி பாருங்க. 198 இயர்ஸ் ஆகும். எவ்வளோ பெரிய டைம் பாருங்க. ஆல்மோஸ்ட் நீங்க பிறந்து இறந்து அடுத்த உங்க தலைமுறை அடுத்த தலைமுறையெல்லாம் ஒரு ஒரு 4-5 ஜெனரேஷன் ஆயிடும். அவ்வளோ டைம். இது நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா 1 கூலுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு குவான்டிட்டி. சரிங்களா? பிராக்டிக்கலா அப்படி ஒரு இது வந்து ரொம்ப பெருசு. அதுக்காக சொல்றேன். சரிங்களா? ரைட். ஸோ இது வந்து 1 கூலுமை பத்தின சில முக்கியமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம அடுத்ததை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக் சார்ஜை பற்றி டீட்டெயில்டாக நம்ம நிறையாவே பேசிட்டோம். சரிங்களா? ஸோ அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி பேசிட்டோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பேசிட்டோம், அதில் என்னென்ன மாதிரியான பேசிக்கான டேர்ம்ஸ் இருக்குங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பேசிட்டோம். சரி, இப்போ நம்மளுக்கு ஓரளவு சார்ஜை பற்றின ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ சில சம்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன், இந்த பேஜை இந்த இதை வந்து அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பாலித்தீன் பீஸ் ரப்டு வித் wool, நெகட்டிவ் சார்ஜ் வந்து 3 × 10⁻⁻7 கூலும் கிடைக்குது. ஸோ இதோட சார்ஜ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. உங்களுக்கு 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ட்ரை பண்ணுங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1.875 × 10⁻12 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. சொல்யூஷன் வேணும் அப்படின்னா சொல்யூஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்க, குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் ரூலை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும். அதில் இ வந்து ஸ்மால் இ, சாரி, அதை நோட் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சார்ஜ் வேல்யூஸ் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு பாடியோட சார்ஜ் வேல்யூ என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே பாருங்க 1.6, 3.2, 4.8, 2.4 எல்லாமே இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? Q is equal to NEல N is equal to Q by Eன்னு நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. எதில் உங்களுக்கு ஒரு ஃபுல் நம்பர் கிடைக்கலையோ, இப்போ எதில் வந்து ஃப்ராக்ஷன்ஸ் வருதோ, 2.15, 2.5, 1.3 அந்த மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னா அதுதான் பாசிபிள் இல்லை. ஏன்னா 1.3ன்னு ஒரு எலக்ட்ரான் இருக்க முடியாதுல்ல, 1 அதுக்கு அடுத்து 2 தான். ஸோ இதில் பாஸ் பண்ணுங்க, உங்களோட ஆன்சர்ஸை ட்ரை பண்ணுங்க. என்னென்னு ஃபைனல் ஆன்சர் நீங்களே கெஸ் பண்ணிடுங்க. ரைட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சொல்யூஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் பாருங்க, ஆப்ஷன் ஏ, பி, சி, டி எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணி காட்டியிருக்கோம். அதில் பிக்கு தான் 1.5ன்னு வருது. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 1.5 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதுதான் வந்து ஆப்ஷன், அதுதான் நாட் பாசிபிள். ஓகே, தேர்ட் கொஸ்டின். ஏபி அப்படின்னு 2 ஐடென்டிக்கல் மெட்டல் ஸ்பியர்ஸ், மெட்டாலிக் ஸ்பியர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஐடென்டிக்கல்னு சொல்லிட்டாங்கனாலே அதோட மெட்டீரியல், அதோட ஷேப் எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? அதாவது ரேடியஸ் எல்லாமே ஒன்று தான். இப்போ ஏ வந்து +4Q சார்ஜை கேரி பண்ணியிருக்கு, பி வந்து -10Q சார்ஜை கேரி பண்ணியிருக்கு. ஸோ இது ரெண்டையும் கான்டாக்டுக்கு கொண்டு வர்றீங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் செப்பரேட் பண்றீங்க. அப்போ கான்டாக்டுக்கு கொண்டு வந்தது என்ன இருக்கும்? இப்போ ரெண்டும் கான்டாக்ட்ல இருக்குன்னா ரெண்டும் ஒரே பாடி. சரிங்களா? அப்போ இங்க ரெண்டத்தோட சார்ஜஸும் டிரான்ஸ்ஃபர் ஆகி ரெண்டுத்துக்கும் காமனா இப்போ ஒரு சார்ஜ் வேல்யூ வந்திருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும் அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜ் இதை யூஸ் பண்ணணும். அப்போ ஒரு இதில் +4, இன்னொன்றுல -10, ரெண்டையும் ஒன்னா சேர்த்துட்டீங்கன்னா இந்த -10 இந்த +4 பேலன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனலா -6 இருக்கும். ரைட். இப்போ ரெண்டும் ஒன்னா இருக்கும்போது -6, ரெண்டையும் நீங்க தனித்தனியா பிரிச்சீங்க அப்படின்னா ரெண்டும் ஈக்குவலா தானே பிரியும். அப்ப என்ன ஆகும்? இதுக்கு ஒரு -3Q, இதுக்கு ஒரு -3Q அப்படின்னு ஸ்ப்ளிட் ஆகும். ஆமாவா இல்லையா? ரைட். ஸோ ஆன்சர் வந்து -3Q தான். சொல்யூஷன் நான் கொடுக்குறேன் பாருங்களேன். ஸோ ஒரு +4Q, ஒரு -10Q,
ரெண்டையும் ஒன்றா சேர்க்கும் பொழுது காமனாக -6 தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ரெண்டு பாடிஸுக்காக பிரியணும். ஏன்னா இப்போ ரெண்டுமே சார்ஜ் தான். அப்போ -3 -3 ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகிக்கும். ரைட். ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின், ஒரு சோப் பபிள், சரிங்களா? அது வந்து நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்குறீங்க. ஒரு சோப் பபிளுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்தீங்கன்னா அதோட ரேடியஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். என்ன ஆகும்னு கண்டுபிடிங்க. ஸோ ஆன்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் சோப் பபிளுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸை கொடுக்குறீங்க. ஸோ எலக்ட்ரான்ஸ் போய் என்ன ஆகும், ஒன்று ரிப்பல் பண்ணும். ரிப்பல் பண்ண அதோட சர்ஃபேஸ் வந்து இன்னும் அது பெருசாக்கும். அப்போ என்ன ஆகும், ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இது ஆக்சுவலாக ஃபோர்ஸ் பற்றினது நான் உங்களுக்கு அடுத்த டாப்பிக்கில் தான் சொல்லியிருக்கணும். பட் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறதுனால நான் உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது, ஒரு கிளாஸ் ராட் ரப்டு வித் சில்க். கிளாஸ் ராட் பிகம்ஸ் பாசிட்டிவ். நம்மளுக்கே தெரியும் எதனால அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதனால, எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆனதுனாலயா, புரோட்டான்ஸ் ரிமூவ் ஆனதுனாலயா அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு தெரியும், கிளாஸ் வந்து பாசிட்டிவ் ஆகிருக்கு அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அது லூஸ் பண்ணியிருக்கு. அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் ஆகிருக்கு ஃப்ரம் கிளாஸ் ராட். ஆமாவா இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்வியஸாக என்ன வரும், ஆப்ஷன் 4. அடுத்தது 6th கொஸ்டின். இதுவும் நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு சொன்னதுதான். ஷுவர் டெஸ்ட் ஃபார் எலக்ட்ரிஃபிகேஷன். சார்ஜஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது, ஒரு பாடி சார்ஜா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எது ஷுவர் டெஸ்ட் அப்படின்னா ரிப்பல்ஷன். 7th கொஸ்டின் பார்க்குறோம். ரெண்டு ஸ்பியர்ஸ் ஏ அண்ட் பி. ஏல வந்து பிளஸ் கியூ சார்ஜ் இருக்கு, பியில் -q சார்ஜ் இருக்கு. ரெண்டும் சர்டன் டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்கோம். இப்போ மூணாவதா ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறோம். அது வந்து நியூட்ரல், அதுல எந்த சார்ஜும் இல்லை. அந்த சியை வந்து ஃபர்ஸ்ட் ஏ கூட டச் பண்றோம். அப்போ டச் பண்ணும்போது என்ன ஆகும், சி கிட்ட ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எந்த சார்ஜும் இல்லை, ஏ கிட்ட பிளஸ் கியூ இருக்கு. அப்போ டச் பண்ணதும் இப்போ காமனாக அதுக்கிட்ட பிளஸ் கியூ இருக்கு. அப்போ அது ரெண்டா பிரியுமா, பாதி பாதியா. இப்போ ஏ கிட்டையும் Q/2 இருக்கும், சி கிட்டையும் Q/2 இருக்கும். சரி, அடுத்து என்ன பண்றாங்க, இதை அடுத்து எடுத்துக்கொண்டு போய் பியோட டச் பண்றாங்க. எதை, சியை வந்து ஏயோட டச் பண்ணதுக்கு அப்புறம் பியோட கொண்டு போய் டச் பண்றாங்க. அதுல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்கொண்டு போய் அங்கே டச் பண்றாங்க. இப்போ சி கிட்ட பிளஸ் Q/2 இருக்கு, பி கிட்ட -q இருக்கு. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகும், இங்க ஒரு பிளஸ் Q/2, அங்க ஒரு -q. அப்போ மொத்தமா சேர்ந்து என்ன ஆயிரும், -q/2 இருக்கும். அந்த -q/2 வந்து காமனா இருக்கும். ரெண்டையும் ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா அது பாதி பாதியா போகும். அப்ப ஃபைனலா ஸ்பியர் பி கிட்ட எவ்வளவு சார்ஜ் இருக்கும் அப்படின்னா -q/4. ஸோ அதான் ஆன்சர். ஸோ அப்போ இங்க பாருங்க, ஒரு பிளஸ் கியூ ஒரு -q. பிளஸ் கியூ ஏ, இது வந்து பி. சி கிட்ட எந்த இதுவும் இல்லை, டச் பண்றீங்க, சிஏ ஏயோட டச் பண்றீங்க. அப்படி டச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரெண்டுத்துலையும் காமனா கியூ இருக்கும். அப்ப ரெண்டுக்கும் ஈக்குவலா அது பிரியுமா, ஏன்னா ஏல வந்து சார்ஜஸ் நிறைய இருக்கு, பிளஸ் கியூ சார்ஜ் இருக்கு, சி கிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்ப அங்க கான்சன்ட்ரேஷன் நிறைய இருக்கு, அந்த சார்ஜஸ் எல்லாம் எங்க ஒடியாந்துரும், சிக்கு ஒடியாந்துரும். ஏன்னா இங்க சார்ஜஸ் ஒண்ணுமே இல்லைங்கிறப்ப இடம் நிறைய இருக்கு. ஸோ குடுகுடுன்னு இங்க வந்துடும். ரெண்டும் ஈக்குவல் ஆகிற வரை, அதாவது ஒரு டேங்க்ல தண்ணி இருக்கு, இன்னொன்னுல தண்ணி இல்லை, ரெண்டையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா லெவல் சேம் ஆகிற வரை தண்ணி இருக்கிறதுல இருந்து இல்லாததுக்கு போகும் பாத்தீங்களா, அதே மாதிரிதான். ஸோ ரைட், இப்ப சி கிட்ட Q/2 இருக்கு. இப்ப இதை கொண்டு போய் நீங்க பியோட டச் பண்ணீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும், இந்த Q/2 அந்த -q பாதியா குறைச்சிரும். ஏன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்ப ரெண்டுத்துக்கும் சேர்த்து காமனா -q/2 இருக்கும். அப்ப தனித்தனியா பிரியும் போது என்ன ஆகும், -q/4 -q/4 பிரிஞ்சிரும். ஸோ இது வந்து 7th கொஸ்டின். ஸோ அதுக்கு அடுத்தது 8th கொஸ்டின் பாருங்க. ரெண்டு ஸ்பியர் ஏ அண்ட் பி, இனிஷியலி ரெண்டுக்கும் சேம் மாஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ ஏக்கு வந்து நம்ம பிளஸ் கியூ சார்ஜ் கொடுக்குறோம், பிக்கு வந்து -q சார்ஜ் கொடுக்குறோம். இப்போ இதோட மாஸ் ஆஃப்டர் சார்ஜ்னு கேட்குறாங்க. அப்போ ஏக்கு நம்ம பிளஸ் கியூ கொடுக்குறோம்னாலே என்ன அர்த்தம்,
நம்ம வந்து புரோட்டான்ஸை எதுக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா புரோட்டான்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான். அப்போ ப்ளஸ் கியூ கொடுக்குறோம்னாலே என்ன அர்த்தம்? கிவன்கிற வார்த்தையில நீங்க ஸ்லிப் ஆயிடாதீங்க. அங்கிருந்து எலக்ட்ரான்ஸை எடுத்திருக்கோம். ஏன்னா எலக்ட்ரான்ஸை எடுக்கத்தான் முடியும். சாரி, புரோட்டான்ஸை வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, எலக்ட்ரான்ஸை தான் பண்ண முடியும். அப்போ எலக்ட்ரான்ஸை வெளியே எடுத்ததுனால தான் அது ப்ளஸ் கியூ. பி வந்து மைனஸ் கியூ அப்படின்னா அதுக்கு எலக்ட்ரான்ஸை கொடுத்துருக்கோம். ரைட். அப்போ ரெண்டும் ஆரம்பத்தில் சேம் மாஸ் இருந்துச்சு. இப்போ இதுல இருந்து எலக்ட்ரான்ஸை எடுத்ததுனால இங்க மாஸ் குறைஞ்சிருக்கும் ஏல. பியில் நம்ம எலக்ட்ரான்ஸை கொடுத்துருக்கோம். அப்போ பியில் என்ன இருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ எலக்ட்ரானோட மாஸ் ரொம்ப சின்னது தான், பட் இருந்தாலும் அந்த சின்ன சேஞ்சாவது இங்க நடந்திருக்கு. அதாவது பியோட மாஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏயோட மாஸ் வந்து என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஆஃப்டர் சார்ஜிங் மாஸ் ஏ வந்து லெஸர் தென் மாஸ் பி அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது ஒரு கண்டக்டர், அதை நீங்க சார்ஜ் பண்றீங்க. எவ்வளவு? -9.6 மைக்ரோ கூலும் சார்ஜ் பண்ணிட்டீங்க. ஒரு எலக்ட்ரானோட மாஸ் வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க, கொடுக்கலைனாலும் உங்களுக்கே தெரியணும். ஸோ இப்போ இந்த -9.6 மைக்ரோ கூலும் வந்ததுனால இதோட மாஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் முதல்ல இந்த சார்ஜ் பண்ணதுனால டிரான்ஸ்ஃபர் ஆச்சுங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானோட மாஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஆமாவா இல்லையா? இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 5.46 into 10⁻−19 கிலோகிராம். சொல்யூஷன் பார்த்துருங்க. ஸோ பாருங்க, அப்ப நம்பர் ஆஃப் சார்ஜ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். N = Q/E. நோட் பண்ணிக்கோங்க, E வந்து ஸ்மால் இ தான் போடணும். ரைட். அப்ப மைனஸ்னாலே எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆயிருக்கு. ஸோ நான் ஃபார்முலால அங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது போடல, பட் 9.6 into 10⁻6 சார்ஜோட வேல்யூ. ஸோ எனக்கு என்ன கிடைக்குது? எவ்வளோ சார்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு? 6 into 10⁻+30. இவ்வளவு நம்பர் ஆஃப் சார்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு எலக்ட்ரான். அப்போ ஒரு எலக்ட்ரானோட மாஸோட மல்டிப்ளை பண்றேன். அப்போ 6 into 10⁻13 எலக்ட்ரான்ஸுக்கு எவ்வளவு மாஸ்? மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 5.46 into 10⁻−17 கிலோகிராம். சரிங்களா? ஸோ இவ்வளவு மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் ஒன். ஸோ ஒரு பாடி சார்ஜு, அப்படி சார்ஜ் பண்ணதுனால அதோட மாஸ் 9.1 நானோகிராம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அதோட டோட்டல் சார்ஜ் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மாஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னாலே ஆப்வியஸா எலக்ட்ரான்ஸ் அங்கே ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ மைனஸில் தான் ஆன்சர் வரும் சார்ஜ். ரைட்டு. அதுக்கடுத்து இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 9.1 நானோகிராமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் முதல்ல கண்டுபிடிப்பீங்க. அதை ஈயோட மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா Q கிடைச்சிரும். ஆமா தானே? அப்போ ஆன்சர் வந்து -1.6 கூலும். எப்படிங்கிறது சொல்யூஷன் பாருங்க. அப்போ இங்கே பாருங்க, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எவ்வளவு, எலக்ட்ரான்ஸ் எவ்வளவுன்னு பார்க்குறோம். அப்போ 9.1 நானோகிராம் டிவைடட் பை ஒரு எலக்ட்ரானோட மாஸ் வேல்யூ டிவைட் பண்ண எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு? 10⁻19 எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதாவது 9.1 நானோகிராமோட மாஸுக்கு ஈக்குவலான நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இவ்வளவு. ஸோ இதில் கியூவோட வேல்யூவோட இது பண்ணும்போது Q = NE போட்டிங்க அப்படின்னா N வந்து 10⁻19. ஸோ 1.6 into 10⁻−19 பண்ணும்போது -19 + 19 கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களோட ஆன்சர் -1.6. இந்த மைனஸ் எதை மீன் பண்ணுது? எலக்ட்ரான்ஸ் மாஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா எலக்ட்ரான்ஸ் தான் ஆட் ஆயிருக்கு. ஸோ வந்து மைனஸ். சரிங்களா? ரைட். ஸோ இது ஒரு பெரிய வீடியோ தான், ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிருச்சு. பட் இந்த வீடியோவில் எலக்ட்ரிக் சார்ஜை பற்றி நம்மளோட ஸ்டேட் போர்டு என்சிஆர்டி புக்கு ப்ளஸ் நீட் ஜிஇ மாதிரியான ஒரு இதுக்கு தேவையான பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த 10 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்ததும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லையும் அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலேட்டடாக சில ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணும் பொழுது
இன்னும் நம்மளுக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லெசன் முடிச்சதுக்கப்புறம் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களோட சால்விங்காக நான் தரேன். அதையும் நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஃபிசிக்ஸ் வந்து ஆக்சுவலாக ப்ராப்ளம் சால்விங். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் சால்விங் நல்லா பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட போர்டு எக்ஸாம்ஸில் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். நீட்டு, ஜேஇ மாதிரியான எக்ஸாம்ஸில் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக இனிமேல் நான் வீடியோ போடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.